Love English to learn English. The only impossible journey is the one you never begin. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்க்கமாக அந்த விஷயத்தை நினைக்கிறோன்னா அதுக்கு ரீசன் ஒன்று தான் இருக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்மளை பொறுத்தளவு நமக்கான ஜேர்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது தான். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு 10 நாள்லையோ 20 நாள்லையோ அல்லது 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ நம்ம உடனே எல்லாத்தையுமே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியாது. இது ஒரு ஜேர்னி, இது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம ரீச் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணி அதுக்கு என்ன ஸ்டெப்பெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தை ரீச் பண்ண முடியும். இப்போது நம்ம வியூவர்ஸில் யாருக்கெல்லாம் நம்மளால் பேச முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னுமே நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, என்னால் ரீட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஆனால் என்னால் பேச முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சப்போஸ் உங்களால் இன்னும் பேச முடியலைன்னா இன்னும் நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் லிசனிங் தான். லிசனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங் 1/2 hour லிசன் பண்ணுங்கள், ஈவினிங் 1/2 hour லிசன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம வியூவர்ஸில் எத்தனை பேர் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? சப்போஸ் நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மேம் நான் வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஷியோர் நம்மளால் கண்டிப்பாக பேச முடியும். ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கண்டிப்பாக பேசிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம ஸ்டேஜ் 1ல் லெட்டர்ஸ், இங்கிலீஷில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, அதோட சவுண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா செகண்ட் 1 வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது, வேர்ட்ஸில் எதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ், நமக்கு ஸ்போக்கனுக்கு எந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நவுன் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த நவுனையும் வேர்பையும் மட்டுமே வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவுனையும் வேர்பையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி ஒரு பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் நவுன் ப்ளஸ் வேர்ப் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எழுதிக்கலாம். அந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி கொஹிரண்ட்டாக ஒரு பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நவுன் ப்ளஸ் வேர்பை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண முடியுமோ, நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன விஷயங்களெல்லாம் பண்ணுறோமோ அதை சிம்பிள் சென்டென்சஸாக இதில் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்குறோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த சென்டென்சஸை ஒரு பேராகிராஃபாக நம்மளால் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, மை நேம் இஸ் கனிஷ்கா. மை நேம் இஸ் கனிஷ்கா, என்னோட பேர் கனிஷ்கா. நெக்ஸ்ட் 1, ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 6 AM. நான் வழக்கமாக காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாகன்னு அர்த்தம். பொதுவாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு. நான் வழக்கமாக இந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 6 AM சொல்லலாம். 6 in the morning அப்படின்னும் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் 1, ஐ ப்ரே. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நவுன், நமக்கு தெரியும் தானே. நெக்ஸ்ட் 1 இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வேர்ப் வர மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், ஐ ப்ரே நவுன் வேர்ப், ஐ வாஷ், ஐ ப்ரஷ், ஐ டேக், ஐ கோம், இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நவுன், நெக்ஸ்ட் வேர்ப் வர மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஐ ப்ரே, நான் சாமி கும்பிடுவேன். நெக்ஸ்ட், ஐ வாஷ் மை ஃபேஸ். வாஷ் அப்படின்னா முகம் கழுவுறதுன்னு அர்த்தம். நான் நெக்ஸ்ட் வந்து முகத்தை கழுவுவேன் அப்படின்னு. நெக்ஸ்ட், ஐ ப்ரஷ் மை டீத். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ப்ரஷ் பண்ணுவேன். ஐ டேக் எ ஷவர். இந்த இடத்துல ஐ டேக் எ ஷவரும் போட்டுக்கலாம், ஐ டேக் அ பாத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் குளிப்பேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஐ கெட் ட்ரெஸ்ட். ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஐ கெட் ட்ரெஸ்ட். ஐ கோம் மை ஹேர். தலை சீவுவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கோம் அப்படிங்கிறதுல இங்கே பாருங்கள், இந்த லெட்டர் வந்து சைலண்ட். பி லெட்டரை வந்து நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழில் நம்ம ஒரு வேர்டோ அல்லது ஒரு சென்டென்ஸோ எழுதுகிறோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையுமே நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம்.
அதாவது ஒவ்வொரு எழுத்தையுமே நம்ம உச்சரித்து தான் எழுத்தை கூட்டி வாசிப்போம். பட் இன் இங்கிலீஷ் நம்ம வந்து அந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில லெட்டர்ஸ் சைலண்ட் ஆகும். இந்த மாதிரி சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது கரெக்டாக பேச முடியும். ஓகே, ஐ கோம் மை ஹேர், இந்த இடத்துல பி சைலண்ட்டு, கோம் மட்டும்தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம மார்னிங் காலையில் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் நம்ம சாப்பிட்றதுக்கு லன்ச் யூஸ் பண்ணுவோம். நைட்டு வந்து டின்னர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பாருங்கள், ஐ யூஸ்வலிங்கிற வேர்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஐ யூஸ்வலி ஹாவ் அ டீ, இந்த இடத்துல ஹாவ் அப்படின்னா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், ஹாவ் லன்ச், ஹாவ் டின்னர், ஹாவ் அ டீ. இந்த இடத்துல ஹாவுக்கு எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஹாவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங் வரும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஐ லிவ் வித் மை ஃபேமிலி, நான் என்னோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருக்கேன். வி ஆர் வெரி ஹாப்பி, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல், நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஐ லவ் மை ஜாப், நான் என்னோட ஜாபை ரொம்பவே விரும்புகிறேன். ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 AM. ஐ கோ டு ஸ்கூல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நவுன் வேர்புக்கு அப்புறமா அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதை தான் சொன்னோம். நவுனையும் வேர்பையும் வச்சு ஒரு பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் லாங் சென்டென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம லாங் சென்டென்சஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 AM. நான் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போவேன். ஐ டீச் எ லெசன், நான் போய் ஒரு லெசன் டீச் பண்ணுவேன். லெசன்னு சொல்லலாம், த லெசன் சொல்லலாம். இப்போ நம்ம த அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த லெசனை நான் டீச் பண்ணுவேன் அப்படின்னா த லெசனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ சம்டைம்ஸ் ஹாவ் அ ஸ்நாக் அட் 10 AM. நான் சில சமயங்களில் ஹாவ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். சில சமயங்களில் நான் ஸ்நாக் எடுத்துக்குவேன். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் லன்ச், ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹாவ் டின்னர், நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் லன்ச் அட் 12:30 PM. நெக்ஸ்ட், ஐ கோ டு மை கிளாஸ். நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறமா நான் எங்கே போவேன்? கிளாஸுக்கு போவேன். ஐ கோ டு மை கிளாஸ். ஐ செட் கோல்ஸ் ஃபார் த டே, அன்றைய நாளுக்கான கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஐ ஹாவ் அ ஸ்நாக் எகெயின் அட் 3:30 PM. மறுபடியும் ஸ்நாக்காக இவங்க என்னடா லஞ்சு சாப்பிட்றது, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது, அப்புறம் மறுபடியும் டின்னர் சாப்பிட்றது, இதையே கொடுத்துருக்காங்களே நினைக்காதீங்க. சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கட்டுமேங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஓகே, ஐ ஹாவ் அ ஸ்நாக் எகெயின் அட் 3:30 PM. மறுபடியும், எகெயின் அப்படின்னா மறுபடியும்னு அர்த்தம். மறுபடியும் 3:30க்கு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவேன். ஐ யூஸ்வலி, இங்கே யூஸ்வலி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஐ யூஸ்வலி ஹாவ் சம் டீ அண்ட் பிஸ்கட்ஸ். யூஸ்வலாக என்ன எடுத்துக்குவேன் அந்த ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீயும் பிஸ்கட்ஸும் எடுத்துக்குவேன். ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல் அட் 5 PM. ஐ ரிட்டர்ன்னா திரும்பி வர்றதுன்னு அர்த்தம். ஃப்ரம் ஸ்கூலில் இருந்து. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரம் டைமுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரம் ஸ்கூல் அட் 5 PM. 5 இந்த ஈவினிங்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, வென் ஐ கெட் ஹோம், நான் வீட்டுக்கு வந்ததுமே. வென் ஐ கெட் ஹோம் ஐ ஹாவ் அ ஷவர் அகெயின். நான் வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் ஒரு டைம் என்ன பண்ணிடுவேன்? குளிச்சிருவேன். எகெயின் அப்படின்னா திரும்பவும், மறுபடியும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஒன், குளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னா என்ன? நைட் சாப்பாடு. டின்னருக்கு நான் என்ன பண்ணுவேன்? ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர்னா செய்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டேக் மை டின்னர் அட் 8 PM. எத்தனை மணிக்கு நான் டின்னர் சாப்பிடுவேன்? ஐ டேக் மை டின்னர். ஐ ஹாவ் மை டின்னரும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ டேக் மை டின்னர் அட் 8 PM. நைட்டு 8 மணிக்கு நான் டின்னர் எடுத்துக்குவேன். ஐ வாட்ச் டிவி ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா டிவி பார்ப்பேன். ஐ வாட்ச் டிவி. ஐ ப்ளே வித் மை சில்ட்ரன். வித் மை சில்ட்ரன்கிறது நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். இது நவுன், இது வேர்ப். வித் மை சில்ட்ரன் அப்படிங்கிறது நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். எனது குழந்தைகளுடன்.
நான் விளையாடுவேன். ஐ கோ டு பெட் அட் 9:30 PM. நான் வந்துட்டு தூங்குறதுக்கு 9:30 PMக்கு போயிடுவேன். நெக்ஸ்ட் ஐ சே குட் நைட் டு மை சில்ட்ரன். என்னோட சில்ட்ரனுக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிடுவோம் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நம்ம டெய்லி ரொட்டீன் தான். என்னுடைய டெய்லி ரொட்டீனில் நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை மட்டும்தான் சிம்பிள் சென்டென்சஸாக இதில் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி ஒரு பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு சில வேர்ட்ஸுக்கான தமிழ் மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், அண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றும், இது மற்றும் அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மற்றும், மேலும், அதாவது வந்து ஒரு சென்டென்ஸோட இன்னொரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணும்போது நம்ம அண்ட் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டை ஜாயின் பண்ணும்போதும் நம்ம அண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் ராஜா, இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம நடுவில் அண்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சென்டென்சஸ்லையும் ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்சஸையோ அல்லது ரெண்டு நெகட்டிவ் சென்டென்சஸையோ நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு அண்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் தென். தென் அப்படின்னா அதுக்கப்புறம், பிறகு அப்படிங்கிறதுக்கு தென் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தேட். ஆஃப்டர் தேட் அதற்கு பிறகு. ஆஃப்டர் அப்படின்னா பிறகுன்னு அர்த்தம். தேட் அப்படின்னா அதற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் வேர்ட்ஸ். ஆஃப்டர் வேர்ட்ஸ்னாலும் பிறகு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ளஸ் நவுன். ஆஃப்டர் அப்படின்னா பிறகுன்னு அர்த்தம். அதோட நம்ம நவுனை சேர்த்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம டெய்லி ரொட்டீனாக ஒரு பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிறகு ப்ளஸ் பெயர்ச்சொல், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெயர்ச்சொல்லை தான் நம்ம நவுனுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ளஸ் ஜெரண்ட். இந்த வேர்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப் இருக்கு இல்லைங்களா, நம்ம நார்மலாக வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வேர்ப்ஸோட ஐஎன்ஜி ஃபார்மை சேர்த்தோன்னா அதை ஜெரண்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், கோ அப்படின்னா கோயிங், கம் அப்படின்னா கம்மிங், ரைட்டிங், வாக்கிங், ஜம்பிங், இந்த மாதிரி ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து ஆட் பண்ணால் போதும், அதை ஜெரண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அடுத்து அப்படின்னு அர்த்தம். லேட்டர். லேட்டர் அப்படின்னாலும் பின்னர் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி அந்த சென்டென்சஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிற சென்டென்சஸை எப்படி ஒரு பேராகிராஃபாக மாற்றலாம், அல்லது எப்படி நம்முடைய டெய்லி ரொட்டீனை நாமளே ஒரு பேராகிராஃபாக எழுதலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், மை நேம் இஸ் கனிஷ்கா. என்னோட பேர் கனிஷ்கா. ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 6 AM. நான் யூஸ்வலாக 6 AMக்கு எந்திரிச்சிருவேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்ச உடனேயே முதலா நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ப்ரே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ப்ரே. தென் அப்புறம், பிறகு என்ன பண்ணுவேன்னா ஐ வாஷ் மை ஃபேஸ். பிறகு நான் போய் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிக்குவேன். அதற்கு பிறகு ஆஃப்டர் தேட், அதற்கு பிறகு ஐ ப்ரஷ் மை டீத். அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த வேர்டை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஆஃப்டர் ப்ளஸ் ஜெரண்ட். இப்போ இது என்னன்னு பாருங்கள். ஆஃப்டர் ப்ரஷ் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, அந்த ப்ரஷ் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம சேர்த்துருக்கோம். ப்ரஷ்ஷோட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஆஃப்டர் ப்ளஸ் ஜெரண்ட், இதை தான் நம்ம ஆஃப்டர் ப்ரஷிங், ப்ரஷ் பண்ணினதுக்கு அப்புறமா. ஆஃப்டர் ப்ரஷிங் ஐ டேக் எ ஷவர். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு குளிச்சுருவேன். I get dressed and I comb my hair. நான் ட்ரெஸ் பண்ணிடுவேன், மேலும் I comb my hair. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு, அதாவது வந்து இந்த சென்டென்ஸையும் நம்ம அண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் யூஸ் பண்ணி எப்போவுமே நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் லிங்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்துன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன் அட் 8 AM. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், ஆஃப்டர் ப்ளஸ் நவுன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஐ யூஸ்வலி ஹாவ் அ டீ. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா நான் என்ன எடுத்துக்குவேன், யூஸ்வலாக ஒரு டீ எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ லிவ் வித் மை ஃபேமிலி. இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். அண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஜங்ஷன் மட்டும்தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஐ லிவ் வித் மை ஃபேமிலி, வி ஆர் வெரி ஹாப்பி. நடுவில் அண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல்
and I love my job. I work in a school ஒரு sentence, I love my job அப்படிங்கிறது ஒரு sentence, நடுவில் and அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டையும் லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகே, I go to school at 9 AM. 9 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். Then அப்புறம் ஸ்கூலுக்கு போன அப்புறம் I teach a lesson. நான் ஒரு லெசன் நடத்துவேன். After that அதுக்கப்புறம் after that அதுக்கப்புறமா I have a snack at 10 AM. Then அப்புறமா I have lunch at 12:30 PM. நான் வந்து 12:30க்கு லஞ்ச் எடுத்துக்குவேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா I go to my class and I set goals for the day. நான் கிளாஸ்க்கு போயிட்டு அப்புறம் அன்றைய நாளுக்கான கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து I have a snack again at 3:30 PM. 3:30க்கு மறுபடியும் நான் ஒரு ஸ்நாக் எடுத்துக்குவேன். I usually have some tea and biscuits. இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், இதுவரை நம்ம and அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி 2 சென்டென்சஸை தான் நம்ம லிங்க் பண்ணோம். இந்த இடத்துல and அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி டீ பிஸ்கட்ஸ், டீயும் பிஸ்கட்ஸும், மேலும் டீ மேலும் பிஸ்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இந்த இடத்துல and யூஸ் பண்ணி இந்த 2 வேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தென் அப்புறமா I return from school at 5 PM. When I get home I have a shower again. Next after that அதுக்கப்புறமா I prepare dinner. Then அடுத்து I have dinner at 8 PM. நான் 8 மணிக்கு டின்னர் எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் அடுத்து I watch TV for a while. After that அதுக்கப்புறமா I play with my children. After playing plus இது என்ன, நவுனா அல்லது ஜெரண்ட். ஓகே, ஆஃப்டர் பிளேயிங் I go to bed at 9:30 PM. ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நான் பெட்டுக்கு 9:30 PMக்கு போயிடுவேன். Then I say good night to my children. அடுத்து தென் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பேராகிராஃபாக நம்ம என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா, மார்னிங் எந்திரிப்பீங்க, இதே மாதிரி வாஷ் யுவர் ஃபேஸ், அப்புறமா ப்ரஷ் பண்ணுறது, அப்புறமா ஸ்கூலுக்கு போகிறது அல்லது ஆஃபீஸ்க்கு போகிறது, இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய எழுத வேணாம், வெறும் 5 சென்டென்சஸ் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஜஸ்ட் 5 சென்டென்சஸ் எழுதுங்க. அந்த 5 சென்டென்சஸையும் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணுங்கள், ஒரு பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ணுங்கள். தென் யூஸ் பண்ணுங்கள், ஆஃப்டர் தட் யூஸ் பண்ணுங்கள், ஆஃப்டர் ப்ளஸ் நவுன் யூஸ் பண்ணுங்கள், ஆஃப்டர் ப்ளஸ் ஜெரண்ட் யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். சரியா, இந்த 5 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி 5 சென்டென்சஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 6 சென்டென்சஸ் எழுதிட்டு அதை இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 6 சென்டென்சஸ் எழுதுறீங்க இல்லையா உங்கள் டெய்லி ரொட்டீனை, அந்த எழுதுகிற சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சென்டென்சஸை நீங்கள் கையில் வச்சுட்டு மிரர் முன்னாடி நின்று நீங்களே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதான் லிசன் அண்ட் ரீட்டெல். இப்போ நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணும்போது நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரொனன்சியேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் வராது. மிரர் முன்னாடி நின்று கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சதை பேசி பாருங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த ஆடியோ இருக்கு இல்லையா, அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்களே திரும்ப போட்டு கேளுங்க. சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து ஜாஸ்திப்படுத்தும். கான்ஃபிடென்ஸ் நமக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு நம்மளால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.